அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் செப்டம்பர் 27 ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் என்ன பகிர்ந்துள்ளார் என்ற கருத்தினை பார்ப்போம். அதை ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் சோதி என்று கூறலாம். சோதி என்பது சோர்வில்லாத திசைவெளி என்று நாம் கரந்துரை எழுத்துருவில் கூறலாம். குழப்பம், துன்பம் மற்றும் தெய்வ நிலைசார் இருள்மயம் சிந்தனையற்றவர்களை பின்தொடர்கின்றன. தன்னுள் அச்சமின்றி உள்ளத்தில் பதிந்த கொள்கைகளை உணர்ந்து கொள்வதற்கு முன்பு, உண்மையை வெளிப்படுத்தும் ஒளியை பெறுவதற்கு முன்பு ஒரு மனிதன் தனக்குள் உண்மையாக இருக்க வேண்டும். சுறுசுறுப்பான சிந்தனையாளர்களுக்கு நல்லிணக்கம் முழுமை பெற்று உண்மையின் ஒளியுடன் அடையப்படுகின்றன என கூறலாம். அவர் பதிந்த செப்டம்பர் 27 பதிவினை. அதாவது குழப்பம், துன்பம் மற்றும் தெய்வ நிலைசார் இருள்மயம் சிந்தனை அற்றவர்களை பின்தொடர்கின்றன. தன்னுள் அச்சமின்றி உள்ளத்தில் பதிந்த கொள்கைகளை உணர்ந்து கொள்வதற்கு முன்பு, உண்மையை வெளிப்படுத்தும் ஒளியை பெறுவதற்கு முன்பு ஒரு மனிதன் தனக்குள் உண்மையாக இருக்க வேண்டும். சுறுசுறுப்பான சிந்தனையாளருக்கு நல்லிணக்கம் முழுமை பெற்று உண்மையின் ஒளியுடன் அடையப்படுகின்றன என கூறலாம். அவர் பதிந்த ஆங்கில பதிவினை காண்போம். சிங்கிள் வேர்ட் we can say in acrostic word light, leveling inner generative having trends, leveling inner generative having trends, confusion, suffering and spiritual darkness follow the thoughtless. A man must be true to himself, fearless with himself before he can perceive the pure principles of truth, before he can receive the all revealing light of truth, harmony, pleasantness and the light of truth attend upon the thoughtful. What he says on September 27. In single word we can say light, leveling, inner generative having trends. தமிழில் ஒரு சொல்லில் சோதி சோர்வில்லாத திசைகளின் என்ற அந்த எழுத்துருவிலே, சோதி என்ற எழுத்துருவிலே வரும் கலந்துரை எழுத்துருவில் பதிந்து இன்றைய செப்டம்பர் 27 பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.